ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான பஜ்ஜி. வாங்க இந்த ஈவினிங் டைமில் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கடலை மாவு ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இது கூட நான் இப்போது 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு ஆட் பண்ணால் பஜ்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போது வத்தல் தூள், சோடா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம காயப்பொடி ஆட் பண்ணிக்கணும். கூட தேவையான அளவுக்கு சால்ட், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிட வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வாழைக்கால மாவு ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் கட்டியாகவே நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருந்துக்கணும். அவ்வளோதான். இப்போ சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வாழைக்காவை கட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து மாவில் இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமாவே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும். ஸோ அப்புறம் ரொம்ப ஆயிலாக இருக்கும். அப்படி வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கடகடன்னு புரட்டி போட்டு நம்ம எடுத்துடணும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லாவே கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாதிரியே வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சூப்பரான பஜ்ஜி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட கமெண்ட்டையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.